விவேகானந்தருடைய அறிவுரைகள். வீரமொழி. பலரின் நன்மைக்காகவும் பலரின் சுகத்திற்காகவும் தைரியமும் சிறப்பும் பெருமளவில் பெற்றிருப்பவர்கள் தங்களை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். நீ தூய்மை உள்ளவனாக இருந்தால், வலிமை உள்ளவனாக இருந்தால், நீ ஒருவனே உலகிலுள்ள அத்தனை பேருக்கும் சமமானவனாவாய். பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்தும் கருத்தே மதம். உற்சாகத்துடன் இருக்க தொடங்குவதுதான் நீ ஆன்மீக வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பதற்கான முதல் அறிகுறி. துறவும் தொண்டுமே பாரதத்தின் லட்சியங்கள். இந்த பாதையில் மேலும் மேலும் செல்லுங்கள். மற்றவை தானாகவே வந்து சேரும். இந்தியாவை முன்னேற்ற விரும்பினால் பாமர மக்களுக்காக நாம் வேலை செய்தாக வேண்டும். உறுதியுடன் இரு. அதற்கு மேலாக தூய்மையானவனாகவும் முழு அளவில் சிரத்தை உள்ளவனாகவும் இரு. என் குழந்தைகளே, இரக்கம் கொள்ளுங்கள். ஏழைகள், அறியாமையில் இருப்பவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் ஆகியவர்களுக்காக இரக்கம் கொள்ளுங்கள். சத்தமா. இதயமே நின்று போகும் வரையிலும், மூளை கொதித்து போகும் வரையிலும் இரக்கம் கொள்ளுங்கள். இன்றைய இளைய தலைமுறையை சேர்ந்த உங்களிடம்தான் என் நம்பிக்கை இருக்கிறது. உங்களிடமிருந்தே என் தொண்டர்கள் தோன்றுவார்கள். மற்றவர்களுக்காக நாம் மேற்கொள்ளும் மிக குறைந்த அளவு உழைப்பும் நமக்குள்ளே இருக்கும் சக்தியை தட்டி எழுப்புகிறது. மற்றவர்களின் நன்மையை குறித்து சிறிதளவு நினைப்பதும் கூட சிங்கத்திற்கு சமமான ஆற்றலை நமது இதயத்தில் படிப்படியாக தருகிறது. வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் அஞ்சாது எதிர்த்து நிற்கும் வீரன் ஒருவனுடைய மனநிலையே நமக்கு இப்போது தேவை. உங்களிடமே நம்பிக்கை வையுங்கள். சத்தமா. உங்களிடமே நம்பிக்கை வையுங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் வேத காலத்தை சேர்ந்த ரிஷிகளாக இருந்தீர்கள். இப்போது வேறு வடிவம் தாங்கி வந்திருக்கிறீர்கள். இப்போது வேறு வடிவம் தாங்கி வந்திருக்கிறீர்கள்.